காரைக்குடி அருகே அடிப்படை வசதிகள் இல்லாத குக்கிராமத்தில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளது கிராமத்தையே மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரியசாமி. இவரது மாற்றுத்திறனாளி மகன் நாகராஜ் என்பவர் அரசு பள்ளியில் படித்துவிட்டு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடத்தப்பட்ட நீட் பயிற்சி மையத்தில் படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். இவருடன் 12ஆம் வகுப்பு படித்த ஏழை மாணவன் ரவி என்பவரும் நீட் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். கூலி தொழிலாளர்களின் பிள்ளைகளான இவர்கள் கடினமாக உழைத்து மருத்துவக் கல்லூரி வரை வந்துள்ளது அனைவரிடத்திலும் பாராட்டை பெற்றுள்ளது. அப்பா கூலி வேலை பார்க்குறாங்க. எங்கள் அம்மாவும் கிடைக்கிற 100 நாள் வேலைக்கு போவாங்க, செங்கல் கால்வாய்க்கு போவாங்க. எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. எங்கள் ஊரில் இன்னொரு பையனும் அது மாதிரி படிச்சிருக்காரு. அவருக்கும் மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. எங்கள் 2 பேருக்கும் மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைச்சது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அங்கே உள்ள சார்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கைடன்ஸ்னால அங்கே ஒரு கோச்சிங் சென்டர் தனியாகவே நீட்டு கோச்சிங் கொடுப்பாங்க. அதனால 12th 11th படிக்கும் போதே சைட் பை சைட் நீட்டு கோச்சிங் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களோட லீவ்லையும் எனக்கு நீட் கோச்சிங் கொடுத்து இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. நீட் கோஆர்டினேட்டர் சார் முத்துராமலிங்க சார் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி 592 மார்க்கு நீட்டில் நான் வாங்கி மதுரை காலேஜில் ஃப்ரீயாக சீட் வாங்கியிருக்கேன். 7.5 இடஒதுக்கீட்டில் ஜென்ரல் ரேங்க் 42 வந்தேன். அவங்க அதனால எலிஜிபிள் சொல்லி உனக்கு மருத்துவம் ஃப்ரீயாக கிடைக்க சான்ஸ் இருக்கு, நீ படி, முன்ன மாதிரி கிராமத்து மக்கள் படிக்கிறது இதுக்கு வாய்ப்புலாம் இருக்கு அப்படின்னாங்க.